எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளத்துக்கு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப காலம், அதாவது ரொம்ப வருடத்துக்கு அப்புறமேட்டு நான் வந்து மீன் பிடிக்க வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுவும் இந்த குளத்தில் தான் நான் வந்து மீன் பிடிக்கிறதா இருக்கேன் இன்றைக்கி. ஸோ முதல்ல ஃபுல்லாக பாருங்கள் நான் எப்படி மீன் பிடிக்கிறேன்னு. சமைக்கிறது வரைக்கும் நான் இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க மீன் பிடிக்க போகலாம். ஓகே, நான் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இனி தூண்டில் மீன் பிடிக்கணும்னா அதுக்கு முக்கியமாக ஒரு விஷயம் தேவை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மண்புழு தேவை. ஸோ அந்த மண்புழுவை நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி தூண்டிலில் வந்து மண்புழுவை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரி வாங்க. ஸோ நான் இங்கே புழு வந்து, அதாவது புழுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், இது மண்புழு தான் பார்த்தீங்களா. ஸோ இந்த மண்புழு இந்த மாதிரி இருக்கும். மண்புழுவை வந்து தூண்டிலில் வந்து இந்த மாதிரி கோர்க்கணும், அதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா கரெக்டாக வரும். இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன பண்ணணும், அதை கட் பண்ணிடணும். நமக்கு தேவையான பகுதியை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸை வந்து எடுத்துட்டு. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து மண்புழு வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இனி நம்ம வந்து மீன் பிடிக்க வேண்டியதான். சரி வாங்க நம்ம எப்படி மீன் பிடிக்கலாம் பார்க்கலாம். இங்கே வந்து சோப்பியா கிடைக்கும், விலாங்கு கிடைக்கும், என்ன வேணால் கிடைக்கலாம். பட் எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. வாங்க என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வாங்க. தூண்டில் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்க்கலாம் ஏதோ ஒன்று பார்த்து. ஐயோ பாருங்கள் என்ன பெரிய மீன். ஒரு பெரிய மீன் கிடச்சிருக்கு. இது வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா விலாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். கேட்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இனத்தை சார்ந்ததான் இது. பாருங்கள் ரொம்ப பெரிய மீன் தான். இன்றைக்கி ரொம்ப ஒரு பெரிய வேட்டை இருக்குது. ஸோ பாருங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது இந்த மீன். இந்த மீனை பார்த்தோன்னா நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லுவாங்க இது ஏதோ பாம்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாம்புன்னே சொல்லலாம், அது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து கிராமங்களில், குக்கிராமங்களில் இருக்குது இல்லையா, அங்கே வந்து இது வந்து இந்த வகையான மீன் வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் அதிகமாக இருக்கும், செளி உள்ள இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். நமக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 3 மீன் இது மாதிரி கிடச்சிருக்கு. எல்லாமே இந்த கேட்ஃபிஷ் தான், அதாவது விலாங்கு மீன் தான். ஸோ இதை வந்து நம்ம இன்னைக்கு க்ளீன் பண்ணணும். இந்த மீனில் வந்து ரொம்ப ஒரு பிரத்யேகம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மீனை வந்து உங்களால் கையால் வந்து பிடிக்கவே முடியாது. ரொம்ப வழுகலாக இருக்கும், ரொம்ப வழுகலாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன் ஃபுல்லாகவே நெய்யாக தான் இருக்குமா. இந்த மீன் உடம்பு ஃபுல்லாக நெய் தான். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஒரு பெரிய தட்டில் வந்து நல்ல அரிசி மாவு இருக்குது இல்லையா, அரிசி மாவு வந்து தட்டிட்டு அதில் வந்து இந்த மீனை வந்து பொருளை விடுவாங்க. அந்த பொருளை விட்டாச்சுன்னா எல்லா நெய்யுமே வந்து அந்த மீனில், அந்த அரிசி மாவில் வந்து கிடச்சிருமா. அந்த மீன் வந்து ரொம்ப சின்னதாகிட்டே வந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா நெய் வந்து உருகிருமா, அது உடம்புலேருந்து உருகி அரிசி மாவில் ஒட்ட இந்த சின்ன மீன் வந்து சின்னதாகிட்டே போகுமா. ஸோ அந்த அளவுக்கு இந்த மீனில் வந்து நெய் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மீனை வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மீனில் வந்து தேவையில்லாத பகுதிகளெல்லாம் எடுத்து நம்ம வந்து வெளியே போடுறோம். தேவையானது மட்டும், அதாவது இந்த மீனில் வந்து எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இல்லை, அதோட குடல் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு மொத்தமாக நம்ம எடுக்க வேண்டியதான். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மீனோட தோலையும் வந்து தூக்கி வெளியே போட்டுருவாங்க. ஆனால் தோலில் தான் நிறைய சத்து இருக்கும். ஆக்சுவலாக அதில் தான் நெய் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து தோல் எடுக்கிறது ரொம்ப பெட்டர் தான். ஸோ நிறைய பேர் வந்து தோலும் எடுக்க மாட்டாங்க. நம்ம தோல் எடுத்து தான் இதை வந்து நம்ம இன்னைக்கு சமைக்கிறதா இருக்கும். நமக்கு கிடச்ச 3 மீனுமே நம்ம இப்போ கட் பண்ணிட்டோம். இதுக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 2 தவளையும் கிடச்சிருக்கு. அதையும் நான் இது கூடவே சமைச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த மீன் எல்லாமே இப்போ நல்லாவே நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம். இனி வந்து இதை வந்து நீட்டாக கழுகணும். ஆக்சுவலாக இதை வந்து 2-3 வாட்டி கழுகணும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல தண்ணி தான் கழுகுறோம். இப்போ இந்த வந்துட்டு இருக்க தண்ணியை பார்த்தீங்கன்னா இது வந்து வயக்காட்டிலேருந்து ஊறி வர தண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப சுத்தமான தண்ணி. ஸோ இதில் நம்ம வந்து மீனை வந்து ஒரு வாட்டி முதல்ல நல்லா கழுகிக்கலாம். ஸோ நல்லா கழுகிட்டு நம்ம இன்னும் ஒரு 3-4 வாட்டி கழுகணும். ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி இதை கழுவிடலாம் பாருங்கள். ஆனால் பட் ரொம்ப நீட்டாக இருக்கும், இந்த தண்ணி ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி வந்து மீனை வந்து நீட்டாக கழுகணும். ஏன்னா இது வந்து செளி வாசனை அதிகமாக இருக்கும் இந்த மீனில். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நல்ல தண்ணியில் இந்த மாதிரி நல்லா கழுகணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நல்ல பரல் உப்பு இருக்குது இல்லையா, பரல் உப்பை போட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி கழுகணும். அப்படின்னா இந்த செளியோட வாசனை வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் இது வந்து பார்த்திங்கன்னா பரல் உப்பில் போட்டு நல்லா கழுகிட்டு இருக்கோம். ஸோ பரல் உப்பு போடும்போது என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடியலை. மீனை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நல்லா பரல் உப்பு போட்டு கழுகிட்டோம். ஸோ இனி வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் ஒரு இலையில். பாருங்கள் அதான் பண்ணிகிட்ருக்காப்புல அவர். இலையில் சேஞ்ச் பண்ணிட்டு இனி மறுபடியும் நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வந்து அழகாக கழுவிட்டு மறுபடியும் எடுத்து அந்த பாத்திரத்திலே வச்சிடலாம். ஏன்னா நம்ம இனி சமைக்க போகிறோம். ஸோ எப்படி சமைக்கிறதுன்னு இனி பார்க்கலாம் கொஞ்சம் ப்ரீஃபாக. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் முதல்ல வந்து ஒரு தட்டில், நம்ம சமைக்கிற தட்டில் எடுத்து வச்சுட்டோம். இனி நம்ம சமைக்க வேண்டியதான். ஸோ சமைக்கிறதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் பால் தான். ஸோ தேங்காய் பால் நான் முதல்ல வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஊற்றி விட்டுறலாம். அந்த மாதிரி ஊற்றி விட்டுட்டு இதில் கொஞ்சம் வந்து உப்பும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் பாருங்கள். இப்போ வந்து ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இனி அப்படியே வந்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அடுப்பில் தூக்கி இந்த மாதிரி வச்சிடலாம். ஸோ வச்சுட்டோன்னா நமக்கு வந்து அடுப்பு எரியறதுக்காக நான் கொஞ்சம் விறகுகள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த விறகை பாருங்கள் இப்போது. ஸோ இதுதான் வந்து நம்ம மீன் சமைக்க போகிற விறகுகள்.
ஸோ இனி பற்ற வச்சிடலாம். ஸோ நம்ம ஏன் தேங்காய் பாலில் அவிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் எல்லா ஃபுட்டுமே வந்து குளத்து ஃபுட் எல்லாமே வந்து நாங்கள் தேங்காய் பாலில் அவிக்கிறதுக்கு காரணம். இந்த தேங்காய் பாலில் வச்சிங்கன்னா இந்த ஃபுட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நெய்யும் அதிகமாக இருக்கும் இந்த மீனில். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காய் பாலில் சமைக்கிறோம். சரியா? சரி பாருங்கள். ஸோ தீ பற்ற வச்சுட்டோம். இனி வந்து இன்னும் ஒரு 1/2 hour தான் ரெடி ஆயிரும். ஸோ நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க. ஸோ தீ ஆரம்பிச்சிடுச்சு. எப்போவுமே தீ வந்து முதல்ல வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும். பாருங்கள் வியூ பாருங்கள், நாங்கள் சமைக்கிற வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு குளத்தங்கரையில் தான் சமைக்கிறோம். ரொம்ப நல்ல ஒரு வியூவு, காற்றோட்டமாக சமைக்கிறோம். ஸோ உங்கள் தேங்காய் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் நம்ம குளத்து மீனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடலாம். அது வந்து ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அதை முறிக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு அதிகமாகவே இருக்கும். அதனால் சரி மஞ்சத்தூளை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஸோ அந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனில் புட்டு செய்வாங்க. ஸோ நான் முதல்ல ஒரு ஸ்டோரி சொன்ன தெரியுமா, அரிசி மாவில் வந்து இந்த மீனை விட்டு கிடையாது விடுவாங்கன்ட்டு. ஸோ அந்த மாவை எடுத்து புட்டு செஞ்சு சாப்பிடுவாங்களாம் முன்னாடி. ஸோ அதையும் நம்ம இந்த சேனலில் நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இதை பார்த்துலாம். கண்டிப்பாக நம்ம இந்த சேனலில் இந்த மீன் மறுபடியும் பிடிச்சி நம்ம புட்டு செய்கிறோம். இப்போ மல்லிப்பொடி போடுறோம். ஸோ மல்லிப்பொடி வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டால் போதும். ஸோ அதை கிண்டுறதுக்கான ஆப்பே பார்த்தீங்களா, ஆப்பன்னா அந்த கரண்டி. ஸோ அதை வந்து நம்ம இதில் மட்டையில் செஞ்சுருக்கோம். ஸோ அதுக்கடுத்தது மிளகு பொடி போட்டுடலாம். ஸோ இந்த மல்லிப்பொடி, மிளகுப்பொடி, ஜீரகப்பொடி இதெல்லாமே பார்த்திங்கன்னா காமன் திங்ஸ் தான். ஸோ இது வந்து ஸ்பெஷலாக அவிக்கிறது தேங்காய் பாலில் அவிக்கிறது தான். ஸோ அதுக்கு மேலே மல்லிப்பொடி, மிளகுப்பொடி, பெப்பர் பொடி. ஸோ இது வந்து பெப்பர் பொடி நம்ம இப்போ போடுறது. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடணும். ஏன்னா அந்த நெய்யில் வந்து இந்த மீனில் இருக்கிற நெய் எல்லாமே இப்போ இறங்கிரும். ஸோ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். நல்லா கிட்டிங்கன்னா வேகார ஆகிடுச்சு நமக்கு மீன். ஸோ இந்த நேரத்தில் வந்து தீயை நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், பார்த்தீங்களா, பார்க்கும்போதே தெரியுதா உங்களுக்கு? இந்த மீனை பார்த்தாலே சுவை தெரியும் அந்த அளவுக்கு. ஸோ மீன் வந்து ரொம்ப வெந்துடுச்சு பாருங்கள், ரொம்ப திக்காகிடுச்சு. ஸோ அந்த கறி வந்து ரொம்ப திக்காகி கிரேவி வந்து ரொம்ப திக்காகிடுச்சு. ஸோ நம்ம தீயை கம்மியாக போட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இதெல்லாம் நெய்யில் தான் இப்போ இருக்குது. பார்த்திங்கன்னா நெய் நம்ம எதுவுமே விடலை, தேங்காய் எண்ணெய் எதுவுமே விடலை. ஸோ இருந்தாலும் அந்த இதை பார்த்தீங்களா, ரொம்ப கிரேவி வந்து அவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு. நம்ம இனி சாப்பிட வேண்டியதான். ஸோ பசங்க எல்லாமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. நம்ம இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். உங்கள் ஊரில் இதே மாதிரி நீங்கள் சமைச்ச அனுபவம், அதாவது பசங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி குளத்தங்கரையில் மீன் பிடிச்சி அதே இடத்துல வச்சு சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்கள் கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். சரியா? உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு. கண்டிப்பாக இது ஒரு நல்ல அனுபவமாக தான் இருக்கும். பாருங்கள், அந்த மீன் வந்து தட்டும்போது அந்த அளவுக்கு அந்த கிரேவி வந்து கட்டியாக திக்காக ரொம்ப நெய்யாக தான் இருக்கும். இந்த மீன் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு நெய் தெரியும். ஸோ அதுவும் பர்டிகுலராக இந்த மீன் சாப்பிட்ருக்கீங்களான்னு எங்களுக்கு சொல்லுங்கள். பாருங்கள், அந்த கிரேவியை கூட விடாமல் அவர் நக்கி சாப்பிட்றாரு. அந்த அளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ வந்து சமைச்சு சாப்பிட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம கூட்டமாக இருந்து சமைச்சு சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.